இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வானிலை அறிக்கைகள் கூட ஜோதிடத்தில் தான் வரும். எளிமையா அப்படின்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்றத அந்த முறை தான். அண்டமாகிய அந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த பிண்டமாகி இந்த உடம்புல இருக்கு. ஒரு தரப்பு கூட்டம் நிறையா என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடம்ன்றது அறிவியல், அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஜோதிடம்ன்றது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றாங்க. இதை ஒரு எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடரா நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? இது எப்படின்னா ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படின்றத விட அதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு எண் எல்லாருக்கும் ஃபேன்சி நம்பராக இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. சார், இப்போ இந்த எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவம் ஜோதிடத்தில் பணம் சேருவதற்கான எளிய வழிமுறைன்னு ஏதாச்சும் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. வணக்கம் தமிழ் பாலன் சார். வணக்கம், சரவண பவம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவம் ஜோதிடம்ன்ட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா? முதல்ல எனக்கு ஒரு கேள்வியாக இருக்குது, இந்த ஜோதிடம்னா என்ன? ஜோதிடம் அப்படின்றது முதல்ல அது ஒரு கணிதம். முதல்ல நிறைய பேர் கேட்பாங்க, ஜோதிடம் அறிவியல் பூர்வமானதா இல்லை வெறும் நம்பிக்கையை மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாக அந்த கேள்வி கேட்குற எல்லாத்துக்கும் நான் முதல்ல சொல்கிறேன், ஜோதிடம்ன்றது அது கணிதம். முதல்ல இட்ஸ் அ மேக்ஸ். 1 1 2 இது எப்பவுமே மாறாது. ஆனால் நம்ம கணக்கு சொல்கிற ஆசிரியரோ இல்லை கணக்கு கற்றுக்கிற மாணவர்களோ தவறாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 1 1 3 கூட சொல்லலாம் தெரியாமல். ஆனால் 1 1 2 தான் கணக்கு, அது மாறாது. அதுபோல தான் ஜோதிடம் என்பது முழுக்க முழுக்க ஒரு கணிதம். இப்போ இது கடந்த காலத்தில் எப்படி, நிகழ்காலம் எப்படி, அடுத்தது எப்படி, இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற வானிலை அறிக்கைகள் கூட ஜோதிடத்தில் தான் வரும். அதாவது நாளைக்கு மழை பெய்யுமா பெய்யாதா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கணிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த முறை இது கணியம். அதான் பார்த்திங்கன்னா கணியன் பூங்குன்றனாலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த பெயர் அந்த பெயர்லாம் அதை தான் குறிக்குது. ஸோ அப்போ ஜோதிடம் என்பது ஒரு கணிதம் முதல் விஷயமா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் அப்படின்றது தான் அடிப்படை எல்லாத்துக்குமே, சரிங்களா. ஒரு 5 விஷயங்களை வச்சுக்கிட்டு நேற்று எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி இருக்குன்றத சொல்கிறத ஒரு கணித முறை, ஒரு வாழ்வியல் முறை தான் அது. இப்போ அதில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. வேத ஜோதிடம், இப்போ நம்ம பாரம்பரிய ஜோதிடம், நம்ம தமிழ்நாட்டில் பாரம்பரிய ஜோதிடம், ஓகேங்களா. எல்லாத்துக்கும் அடிப்படை கிரகங்கள் தான், ஓகேங்களா. பாரம்பரிய ஜோதிடத்தில் ராசி, நட்சத்திரம், லக்னம் இதை வச்சுக்கிட்டு நம்ம பலன்கள் சொல்கிறது முறை. அதில் நிறைய வகையான ஜோதிடங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. அதே போல் இப்போ ராசி, லக்னம், நட்சத்திரம் இல்லாமல் எண்களை வச்சுக்கிட்டு பலன்களை சொல்கிற முறை எண்ணியல் ஜோதிடம்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கும் அடிப்படை கிரகங்கள் தான். எல்லாமே எண்கள் அப்படின்னு வந்துட்டாலும் கிரகங்கள் வந்துடும், கிரகங்கள் வந்துட்டாலும் எண்கள் வந்துடும். ஆனால் எண்ணியல் ஜோதிடத்துக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராசி, லக்னம், நட்சத்திரம் அவசியம் இல்லை. ஆனால் ஒரு எண்களை வச்சுக்கிட்டு ஒரு என்ன ராசி, லக்னம், ஜோதிடம் அதெல்லாம் சொல்ல முடியும். இதுதான் இப்போ நம்ம ஜோதிடம் என்னென்ன வகையில் பார்க்குறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணியல் ஜோதிடத்துலேயே நிறைய முறைகள் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ பொதுவாக ஜோதிடம் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தில் ஒரு உயிர் பிறக்கும்போது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்ற ஒரு கணித முறை தான் ஜோதிடம். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம், அது எவ்வளோ நாள் எக்ஸ்பிரி டேட் போடுறோம் இல்லையா. இன்றைக்கி உற்பத்தி நாள், எக்ஸ்பிரி டேட்டு, எப்படி அதை பயன்படுத்தணும், இப்படி தான் ஒரு சாதாரணமாக நம்ம தயாரிக்கிற பொருளுக்கே பண்ணுறோம். அப்போது இந்த உலகத்தில் பிறக்கின்ற எல்லா ஜீவராசிகளுக்குமான ஒரு அற்புதமான ஒரு வாழ்வியல் முறையை தான், கணிக்கிற முறை தான் ஜாதகம், அதாவது ஜோதிடம்ன்றது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா எந்தெந்த கிரகம் எங்கெங்கே இருக்குதுன்னு சொல்கிற ஒரு முறை, இவ்வளோதான். இது டீட்டெயிலாக போனோம்னா எளிமையாக அப்படின்னா அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது அப்படின்றத அந்த முறை தான். அண்டமாகிய அந்த பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அந்த பிண்டமாகிய இந்த உடம்புல இருக்குது அப்படின்னு அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம வாழ்வியலோட கனெக்ட் பண்ணாங்க நமக்கு இருந்த முன்னோர்கள். ஸோ அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வியலில் நிறைய முறைகளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கோம். அதில் பஞ்சாங்கத்தை அடிப்படையாக வச்சு தான் ஜோதிடம் சொல்லப்படுகிறது. இது ஒரு முறை. இப்போ எண்ணியலில் நிறைய இருக்குது. இப்போ நான் பார்க்குற இந்த முறைக்கு பெயர் எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடம்னு நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா எம்எஸ்டி அப்படின்றது என்னுடைய பெயர், முதல்ல எம்எஸ் தமிழ் பாலன்றது. இதற்கு முன்னாடி நிறைய பேர் ஜோதிடத்தில் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படை எல்லாமே கிரகங்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி நான் ஒரு பாரம்பரிய சித்த வைத்தியர் அப்படின்றதால ஜோதிடம் தெரியாதவன் வைத்தியம் பார்க்கக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்குது. அதுதான் உண்மை. அப்போது ஒரு ஜோதிடம் தெரிஞ்சாதான் அவன் மருத்துவர்னே அங்கீகாரம் இருக்குது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் மட்டும் இல்லை, பொதுவாக மருத்துவருக்கு பார்த்திங்கன்னா ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும்னு விதி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் கொஞ்சம் ஜோதிடம் குறித்தான சில ஆய்வு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு
அப்போ தெரிய வந்துச்சு. நிறைய பேர் எனக்கு சொன்னாலுமே எனக்கு வந்து அந்த எண்ணியலில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருந்துச்சு. அதனால் ஒரு எண்களை வச்சுக்கிட்டு மருத்துவத்துக்கு எப்படி பயன்படும் சொல்லிட்டு நான் ஒரு முயற்சி பண்ணினேன். அப்படி பண்ணும்போது ஒருத்தருடைய டேட்டா பர்த்தை மட்டும் வச்சுக்கிட்டு அவருக்கு என்ன மாதிரியான நோய்கள் வரப்போகுதுன்னு சொல்ல முடியுன்றதை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை நான் வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது சரியாகவே இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த முறைக்கு தான் இப்போ நான் எம்எஸ்சி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடம் நான் பேர் வச்சுருக்கேன். அதாவது வாழ்வியல் அப்படின்னும்போது மருத்துவத்துக்கு மட்டும்தானா அப்படின்னு கிடையாது. அவருடைய தனிப்பட்ட வேலை, தொழில், குடும்பம் அத்தனையும் இந்த எண்ணியலில் சொல்ல முடியும். குறிப்பாக எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிடத்தில் உங்களுடைய அதான் தனிப்பட்ட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், நீங்கள் வந்து வேலைக்கு போகலாமா இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணலாமா, இது மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்குது. எப்படி வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் வந்து கட்டத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் கணிக்க முடியுமோ அதுபோல் இங்கே வெறும் எண்களை வச்சுக்கிட்டும் கணிக்கலாம். ஸோ இது வந்து எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடம். இதைத்தான் வந்து எளிமையாக உங்களுக்கு நம்ம வந்து சொல்கிறோம். ஒரு தரப்பு கூட்டம் நிறையா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடம்ன்றது அறிவியல், அதை எதிர்க்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஜோதிடம்ன்றது முழுக்க முழுக்க ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ஒரு எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு உங்களுடைய கருத்து என்ன? நான் எப்பவும் சொல்கிறதா, ஜோதிடம் அப்படின்றது கணிதம்னு சொல்லிட்டேன். கணிதம் வந்து அறிவுக்கு உட்பட்டது தான் முதல் விஷயம். கணிதம் அப்படின்றது அறிவுக்கு உட்பட்ட ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ அப்படின்னும்போது ஜோதிடம் முழுக்க முழுக்க அறிவியல் பூர்வமான ஒரு விஷயம். அதை நீங்கள் என்னவா எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அது வந்து இப்போ மூட நம்பிக்கையா அப்படின்றதெல்லாம். ஏன்னா இப்போ நம்ம இப்போ பேசுகிறோம், ஒருத்தர் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்கிற ஒருத்தவர் அவருடைய தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை அறியாமலே கூட ஜோதிடத்தை பின்பற்றுவதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து முற்போக்காளர்கள் நம்ம சொல்லிகிட்டு இருப்போம், அதாவது சொல்லிகிட்டு இருக்கோம், நம்புகிறோம். அவர்களும் இந்த ஜோதிடத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இன்ன வரைக்கும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை வச்சுக்கிட்டு நம்ம இந்த முடிவுக்கு வர முடியாது. பொதுவாக ஜோதிடம் எப்படி வந்து பார்த்திங்கன்னா கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து முக்கியமானதோ, இப்போ அடிப்படையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கல்வி, மருத்துவம், உணவு இதெல்லாம் எப்படி முக்கியமானதோ அதுபோல் ஜோதிடம் என்பதும் அடிப்படையானது, ஒரு அத்தியாவசியமான விஷயம்தான். சொல்லப்போனால் ஜோதிடம் என்பது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம். ஒரு மருத்துவருக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எளிமையாக சொல்லப்போனால் இப்போ மருத்துவத்தில் என்ன சொல்கிறோம், ஒரு மாத்திரையை காலையில் எடுத்துக்கோங்க, மாலை எடுத்துக்கோங்க, இரவு எடுத்துக்கோங்கன்னு அப்போ நம்ம நேரம் குறிக்கும் போதே அது ஜோதிடம் ஆகிடுது. இப்போ ஜோதிடத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஓகேங்களா, எது சரியாகும் அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு பிரச்சனைக்காக வராங்க, அதை சரி பண்ணுறதுக்கான தீர்வு சொல்கிறோம். மருத்துவமும் அப்படித்தான். உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக வரீங்க, நீங்கள் எப்படி சாப்பிடணும், என்ன பண்ணணும்னு சொல்கிற ஒரு முறை. ஸோ கிட்டத்தட்ட அது வந்து ஜோதிடம் தானா? கண்டிப்பாக ஜோதிடம் தான். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிடுங்க, மதியம் சாப்பிடுங்க, இரவு சாப்பிடுங்கன்னு நம்ம எழுதி கொடுக்குறோம் இல்லையா? இப்போ ஏன் அப்படி எழுதி கொடுக்குறோன்னா இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த மருந்து வேலை செய்யும். அப்போது நீங்களும் அதை கணிச்சு தான் சொல்கிறீங்க. அப்போது இந்த ஜோதிடம் என்பது முழுக்க கணிதம். அந்த கணிதம் என்பது அறிவியல் அப்படின்னா ஜோதிடம் அறிவியல் பூர்வமான விஷயம்தான். அதே போல் ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது, அந்த கண்டுபிடிப்பு அறிவியல் பூர்வமாக கண்டுபிடிச்சிருந்தா கூட அதை தவறாக பயன்படுத்துகிற மக்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது ஒரு கண்டுபிடிப்பு எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டதோ அதற்காக மட்டும்தான் இருக்கானா? நிச்சயமாக கிடையாது. அதை தவறாகவும் பயன்படுத்த முடியும். அப்படி வேணால் சிலர் பயன்படுத்தலாம். இது ஜோதிடத்துக்கு மட்டும் இல்லை, மருத்துவத்துக்கும் பொருந்தும், சினிமா துறைக்கும் பொருந்தும், எல்லாத்துக்குமே. ஒரு கத்தி வந்து நம்ம காய்கறி நறுக்கத்தான் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்கன்றதுக்காகவே அந்த கத்தியை நம்ம குறை சொல்ல முடியாது. அப்படித்தான் ஜோதிடம் முழுக்க அறிவியல் பூர்வமானது. ஜோதிடம் என்பது கணிதம் என்னைக்கும் தவறாகாது. கணிக்கிற நபர்கள் வேண்டுமானால் தங்கள் அறிவு பொறுத்து மாறுபடலாம், அவ்வளவுதான். ஓகே பிரதர், இப்போ நீங்கள் ஜோதிடம்ன்றது முழுக்க அறிவியல் பூர்வமானது, அதுவும் கணிதம் அடிப்படையில்னு சொல்லிட்டீங்களே. கணிதம்னு வரும்போது நம்பர் தான் அதில் மெயின் விஷயம். அப்படின்னு இருக்கும்போது எண்கள் எந்த மாதிரி வேலை செய்யும் இந்த ஜோசியத்தில்? எண்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை, சரிங்களா? எண்களும் வண்ணங்களும் இல்லாமல் எதுவுமே இல்லை, சரிங்களா? எண்ணம் எழுத்தும் கண்ணெனத்தகும். அப்போது எண்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி ஜோதிடத்தில் முக்கியமானது கிரகங்கள்னு சொல்கிறோம் நம்ம, சரிங்களா? அப்போ கிரகங்கள்னு வரும்போது கிரகங்களுக்கு நம்ம எண்கள் கொடுத்துருக்கோம். அப்போது அதனால தான் என்ன பண்ணுறோம், ஒரு எண் தன்னுடைய ஆற்றலை எப்படி வெளிப்படுத்துது. அப்போ அந்த ஒரு எண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வெறும் எண். அது கிரகமாக பார்த்தா அது கிரகமாக பார்க்கும்போது ஜோதிடம் ஆகுது. ஒரு எண்ணாக பார்க்கும்போது அது சாதாரணமாக ஒரு எண், அவ்வளவுதான். இப்போ நம்ம ஜோதிடமாக எடுக்கும்போது அந்த எண் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும், நன்மைகளை எப்படி கொடுக்கும், சரிங்களா, தீமைகளை எப்படி கொடுக்கும் அப்படின்னு நம்மளால் கணிக்க முடியும். ஸோ அதான் எண்ணியல் ஜோதிடத்தில் நம்ம வந்து பொதுவாக எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஒரு பெயர் வைக்கிறதுல பயன்படுத்துகிறோம்,
வண்டி நம்பர் வாங்குறது, வீட்டு நம்பரு, இந்த மாதிரி எல்லா வகையிலுமே நம்ம வந்து எண்களை பயன்படுத்துகிறோம் எண்ணியல் ஜோதிடத்தில். இன்னும் வந்து எண்கள் எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னா, நீங்கள் எண்கள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒரு பள்ளியில் ஆரம்பிச்சு உங்களுடைய பெயரை கொடுக்கறதுலேருந்து, சரிங்களா, முதல் பேர் யாருடைய பேர் அட்டண்டன்ஸ்னு சொல்லுவோம், வருகை பதிவேடுன்னு எடுக்கும்போதே அது 1 2 3 தான் போடுறோம். அங்கே ஆரம்பித்து இப்போது ஒரு ஆதார் எடுத்துக்கோங்க. ஆதார் பொறுத்த வரைக்கும் என்னது, உங்கள் பெயர் முக்கியம் இல்லைங்க, அது எண் தான். இந்த எண் சொல்லிடும் உங்களுடைய எல்லா விவரமுமே. அப்போ எண்கள் அவ்வளோ முக்கியத்துவமான ஒரு விஷயம். அப்போ ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தன அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. அதே போல் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றல் உடையவை. அதே போல் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்கிறது தான் எண்ணியல் ஜோதிடம். சரி பிரதர், இப்போ இந்த ஃபேன்சி நம்பர்ன்ற ஒரு விஷயம் பார்த்தோன்னா நிறைய செலிபிரிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ காசு கொடுத்தா கிடைக்குதுன்றதுனால காமன் பீப்புள்ஸும் இப்போ அவங்களுக்கு பிடிச்ச நம்பர்லாம் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபேன்சி நம்பர் எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஃபஸ்ட்டு இது எப்படின்னா, ஒரு ஃபேன்சி நம்பர் அப்படின்றத விட அதான் அவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களே அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு எண் எல்லாருக்கும் ஃபேன்சி நம்பராக இருக்குமானா நிச்சயமாக இருக்காது. இது எப்படின்னா, ஒரு ரசிக மனப்பான்மையில் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஒரு நடிகர் இருக்கார் அப்படின்னா, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் அவருக்கு தான் பத்தும். நான் ரசிகனாக இருக்கிறதால அவரை மாதிரியே போட்டுக்கலாமே தவிர சும்மா ரசிக்கலாம். ஆனால் அவருடைய பலன், இப்போ அவர் வாங்க சம்பளம் என்னால் வாங்க முடியுமா? அவர் சட்டையை போட்டுக்கிட்டா அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியுமா? முடியாது. அப்போது அவருடைய உடை வேறு, அவருடைய அளவுகோல் வேறு, என்னுடைய அளவுகோல் வேறு. இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அது வேணால் உண்மை. ஒரு ஃபேன்சி நம்பர் வேலை செய்யுமானா பொதுவாக வேலை செய்யும். ஆனால் எல்லாருக்கும் தனிப்பட்ட வகையில் என்ன எண்களை பயன்படுத்தலான்றதை நம்மளால் கணிச்சு சொல்ல முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சில ஆற்றல் வாய்ந்த எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேணால் நீங்கள் பொதுவாக பயன்படுத்தலாம். ஆனால் ஒருவேளை அது எதிர்மறையான எண்ணாக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது தடைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த வீட்டு எண் இருக்குது. முன்னாடி ஒரு வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு லைஃப் நல்லா போயிட்டுருக்கு. சடனாக ஒரு சுச்சுவேஷனால புது வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த வீட்டோட எண் இதில் ஏதாவது சம்மந்தப்படுமா? முதல் விஷயம், ஜாதகம்ன்ற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே ஏற்கனவே எல்லாமே விதிப்படி நடக்கும் அப்படின்றத பொதுவாக நம்புறது தான். சரிங்களா? அப்போது விதியை மதியால் வெல்லலாம்ன்றதா கூட அதுவும் விதியில் தான் அடங்கும். ரெண்டே விஷயம். ஒன்று, நீங்கள் இந்த பிரபஞ்சம் அல்லது இறைவன் கொடுத்த இந்த கொடையில், இந்த வாழ்க்கையில் ஜாதகத்தின் மூலமாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. தீர்வே இல்லாததெல்லாம் எதுவுமே கிடையாது. அதிகபட்ச தீர்வு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரார்த்தனையோ இல்லை நம்ம நம்பிக்கை சார்ந்த விஷயம். அப்படித்தான் இப்போ நீங்கள் வீடு சொல்கிறீங்க இல்லையா, ஏன் இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயந்தான். நீங்கள் சொந்த வீடு வாங்கினாலும், வாடகை வீடு வாங்கினாலும், வண்டி எடுத்தாலும் பொதுவாக சொல்லிடலாம், இந்த எண்கள் தொடர்ச்சியாக அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட எண் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் தங்கியிருக்கிற இடத்த பொறுத்து அந்த எண்ணுடைய, அதான் ஒரு எண்ணுக்கு ஆற்றல் இருக்குதுன்னு நான் சொன்னேன். நீங்கள் தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு ஒரு எண் இருக்குன்னா அந்த எண்களுடைய ஆற்றல் உங்கள் வாழ்வை பாதிக்கும். அதை பாதிக்கும்னு சொல்கிறத விட அது அந்த எண்ணுக்குரிய வேலையை செய்யும். அது உங்களுக்கு நட்பலனையும் கொடுக்கலாம், சரிங்களா, ஒரு கெடுதலையும் கொடுக்கலாம். ஏன்னா ஒரு நெருப்பு இருக்குது, அது விளக்காகவும் இருக்கலாம், அல்ல வீட்டையும் எரிக்கலாம் அப்படின்னு இருக்குது. அப்போது எப்படி அது எடுத்துக்கிறோன்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் அந்த எண் உங்களுக்கு நன்மையை கொடுக்குதா இல்லை நன்மை இல்லாத கொடுக்குதான்றதெல்லாம் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் பார்த்து சொல்லிடலாம். ஆனால் அந்த எண் கண்டிப்பாக ஆற்றல் உடையது. அதே போல் தொடர்ச்சியாக நீங்கள் எத்தனை வீடு மாறினாலும் அந்த கூட்டு எண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே எண்ணில் சில பேருக்கு அமையும். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாலும் வண்டி நம்பரு, வீட்டு நம்பர் இதெல்லாம் வந்து குறிப்பிட்ட எண்ணுக்குள்ளேயே அடங்கும். ஏன்னா அந்த எண்ணு தான் அவங்களுக்கு உரியதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்கனவே வந்து பிரபஞ்சமும் இறைவனும் தீர்மானிச்சிருக்கிறாங்க. எந்த எண் வந்து காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணலாம், இன்னொன்று இந்த எண் வச்சிருந்தாலே பெரிய ஆபத்து தான் அப்படின்னா எந்த நம்பரை சொல்லுவீங்க? எண்களுக்கும் நல்ல எண்ணு கெட்ட எண்ணுன்னு கிடையாது. அதோடைய ஆற்றலை அது செய்யும். அதான் சொன்னேன், ஒரு நெருப்பை எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட எண்கள், இப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வேலை செய்யும். இப்போது அதாவது ஃபேன்சி நம்பர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 1 3 தடவை, 4 1 ஓகே, 2 2 2 இந்த மாதிரி எண்கள், அதற்குரிய பலன்கள் என்ன அப்படிலாம் நம்ம பொது பலனாக சொல்லிடலாம். ஆனால் அது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குமான்றது உங்கள் தனிப்பட்ட உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது ஒரு 1 1 1ன்னு ஒரு 4 தடவை அந்த 4 எண்களை பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லை நாங்கள் நம்புறதுன்றது பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்குதுன்னு பொருள் அதுக்கு. அப்போ அதே போல் ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு பொருள் உண்டு. நீங்கள் வந்து பார்க்குற எண்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதையும் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, அடுத்து இப்படி நடக்க போகுது எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னா அலைகளுடைய தாக்கம்,
அதே போல் தான் எண்களும் வந்து உங்களுக்கு அடுத்து என்ன அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு முன்கூட்டியே காண்பிக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நான் அடிக்கடி இந்த நம்பரை பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த எண்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த எண்களுக்குரிய பலன் அவங்க வாழ்க்கையில் உண்டுன்னு அர்த்தம். குறிப்பிட்ட என்ன சொன்னீங்கன்னா சரி இப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். நான் இப்போதைக்கு சொன்னது இப்போ 1 1 1 4 1 இருந்துச்சுன்னா அதோடைய பலன் என்ன அப்படின்னா அந்த பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்குதுன்னு பொருள் உள்ளதான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு நான் கேட்குறேன், எம்எஸ் தோனி அவருடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் நம்பர்ன்றது அவரோட சின்ன வயசுலேருந்து இப்போ அவர் சிஎஸ்கேல ப்ளே பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது வந்து பிரபஞ்சமாக அவருக்கு அமைச்சு கொடுத்துருக்கு அப்படின்னு நீங்கள் பேசுகிறத வச்சு நான் எடுத்துக்கிட்டாலும் அந்த 7ன்றது அவருக்கு எப்படி வேலை செய்யுது? இப்போ என்னன்னா பிரபஞ்சம் அல்லது இறைவன் இவங்க கொடுக்கறதால தான் எல்லாமே இருக்குது. ஒருவேளை அதான் மிகினும் குறினும் நோய் செய்யும் அப்படின்னு வள்ளுவம் சொல்லுது. அதாவது ஒரு ஆற்றல் அதிகமானாலும் குறைவானாலும் நோய். அப்படித்தான் ஒரு கிரகம் நம்மளுடைய உடலில் நம்ம வாழ்க்கையில் அது தன்மை அதிகமாக இருந்தாலும் பிரச்சனை தான், குறைவாக இருந்தாலும் பிரச்சனை தான். அப்போது அதான் ஜோதிடத்துடைய வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குது, எந்த கிரகம் வலிமை இல்லைன்னு பார்த்து சொல்லிட்டு வலிமை இல்லாத கிரகங்களை உங்களுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படின்னா நீங்கள் சாப்பிட்றீங்க, உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? காரம் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த கிரகங்களை உங்கள் வாழ்வில் சேர்த்துக்கொள்வது தான் ஜோதிடத்தோட பரிகாரம்னு நம்ம சொல்கிறோம். கிரகங்களை சேர்த்துக்கிறதுனா என்ன? இப்போ செவ்வாய் பாதிப்புன்னு சொன்னீங்கன்னா இப்போ செவ்வாய் கிரகத்தை எடுத்து நம்ம பக்கத்தில் வச்சுக்க முடியாது, ஏன்னா அது அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போது அதோட தன்மையில் இருக்கும், அதுக்கு பேர் நாங்கள் காரகத்துவம்னு சொல்லுவோம். அந்த தன்மையில் இருக்கிற ஒரு பொருளை நாம் பயன்படுத்தலாம், அது எண்களையும் பயன்படுத்தலாம். அப்படி இருக்கும்போது 7ன்ற எண்ணை ஒன்று அவருக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கலாம், இல்லை அவர் தன்னுடைய வெற்றிக்கு அந்த 7 எண் தேவைப்படும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தியிருக்கலாம். இதுதான் நடந்திருக்கும். அஜித்குமார் காரோட வண்ணமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர், அதுக்கப்புறம் ரெட்டு எல்லோ மிக்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி விஜயோட கட்சி கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு, அந்த எல்லோ, அதுக்கப்புறம் பச்சை கலர் நட்சத்திரங்கள், ப்ளூ கலர் நட்சத்திரங்கள் எல்லாமே உள்ளே அடங்கியிருக்கு. இந்த நிறங்களை வச்சு இந்த ஜோதிடத்தில் நீங்கள் சொல்ல வரும் கருத்து என்ன? அதான் நம்ம எண்ணியல் ஜோதிடம் போது வண்ண ஜோதிடமும் இருக்குது. ஏதாவது ஜோதிடத்தில் நிறைய தான் சொன்னீங்க, நீங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் எல்லாமே அடங்கிடும். தாய் எப்பவுமே பாரம்பரிய ஜோதிடம் தான், எண்ணியல் ஜோதிடம் மட்டும் எல்லாமே. அதான் சொன்னேன், எண்ணியல்னும் போது கிரகம் வந்துருச்சு. கிரகம்னா அப்போ அதுக்கு ஒரு வண்ணம் இருக்கும், அப்போது அது வண்ண ஜோதிடம், அவ்வளோதான். நீங்கள் என்ன வண்ணங்களை பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு சொல்கிறதா அது. அதுக்கும் நிச்சயமாக கிரகங்கள் தான் தேவைப்படும். கட்டங்களை பார்த்து சொல்லலாம், எண்களை வச்சு சொல்லலாம். இப்போ அதே போல் அவர் தனிப்பட்ட வகையில் அவருடைய முன்னேற்றத்துக்கு இந்த வண்ணங்கள் அவருக்கு எதுவாக இருக்கலாம், அதை பார்த்து கூட அவர் முடிவு பண்ணியிருக்கலாம். அது வந்து நம்ம ஜோதிடம் பார்த்தா தெரிஞ்சிடும். பொதுவாக இந்த வண்ணங்கள் சிறப்பு, இந்த வண்ணங்கள் சிறப்பு இல்லைன்னு சொல்லி எதையுமே முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தருக்கு சிவப்பு வந்து வெற்றியை கொடுக்குற சிவப்பு, இன்னொருத்தருக்கு வந்து சறுக்கலையும் கொடுக்கலாம். நான் அதை தான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு என்ன அப்படின்னு ஒரு சில விஷயம் இருக்கும், அதை தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஒரு நல்ல சட்டை இருக்கும், அது உங்களுக்கு பத்தும் அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும்தான். இன்னொருத்தருக்கு பத்தாதுன்றதாலே அது நல்ல சட்டை இல்லைன்னு சொல்லிட முடியாது இல்லையா? அது போல தான் எல்லாமே கிரகங்கள் எல்லாமே. ஸோ அந்த வண்ணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனிப்பட்ட முறையில் ஜோதிட முறையில் கூட அதை எடுத்துருக்கலாம், இல்லை தானாகவும் நான் சொன்ன மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அது தனிப்பட்ட வகையில் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் சொன்ன வண்ணங்களை வச்சு பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் சொன்னதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பும் மஞ்சளும் அதிகமாக சொல்கிறீங்கன்றதால இது இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வெப்ப கிரகங்கள். ஸோ அதனால் ஆற்றல் வாய்ந்த வண்ணங்கள் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு எனர்ஜி வேணும், ஒரு ஆற்றல் வேணும் அப்படின்னா இந்த வண்ணங்களை நாம் பயன்படுத்தலாம். அதற்காக அவங்க பயன்படுத்தியிருக்கலாம். இது பொதுவாக நம்ம சொல்கிறது. சார், இப்போ இந்த எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவம் ஜோதிடத்தில் பணம் சேருவதற்கான எளிய வழிமுறைன்னு ஏதாச்சும் இருக்கா? நிச்சயமாக இருக்குது, எல்லா முறைகள்லையும் இருக்குது. பணம் சேருவதற்கு அப்படி தான் பொதுவாக நம்ம அடிப்படை தேவை. இப்போ என்னுடைய அந்த முறையில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மிகினும் குறைனும் நோய் செய்யும்ன்றது தான் என்னுடைய அடிப்படை. வள்ளுவத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த ஜோதிட முறையை உருவாக்கியிருக்கேன். இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தில் சரிங்களா, எந்த கிரகம் வலிமை இல்லையோ அந்த கிரகத்தை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா நம்ம தேவையை அடையலாம். அப்போது பணம் சேருவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா பணம் சேருவதற்கான அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணுறது மூலிமா பணம் சேருவதற்கான வழியை செய்யலாம். இதுதான் அதுக்கான பதில். ஒரு எளிமையான பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நான் இப்போ என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எளிமையாக உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா நான் சொல்கிறது வந்து வாசனை பொருட்களை அதிகம் பயன்படுத்தினால் பணம் வரும். இது வந்து பொதுவான பரிகாரம். ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கு இது ஏன்ற விஷயம் தெரியும், சரிங்களா? அதாவது சுக்கரன் அப்படின்றதான் பணம் குறிக்கும். சுக்கரனுடைய காரகத்துவத்தில் வாசனை இருக்கிறதால நீங்கள் வாசனை பொருட்களை பயன்படுத்துறது பணம் வரும் அப்படின்றது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் பணம் எப்படி வரும்
வேலை செஞ்சால் வருமா, தொழில் செய்தால் வருமா, இல்லை உட்காந்துருந்தாலே வருமா? ஸோ இந்த மாதிரி எப்படியெல்லாம் பணம் வருன்றதை உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும். சரி, இந்த எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவம் ஜோதிடத்துக்கும் மற்ற ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதான் இப்போ என்னன்னா, ஜோதிடம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ராசி நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்து பலன் சொல்றது, எண்ணியல்ல எண்களை வச்சு சொல்றது. எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடம் இதுக்கு பெயர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா, நான் ஒரு வைத்தியரா ஜோதிடத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து வைத்தியம் பார்க்கறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு முறை. அது எப்படி அப்படின்னா, இப்போ இங்கே பக்கத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு நான் நாடி பார்க்கலாம், இல்லை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வெளியூர்லேருந்து கால் பண்ணுறீங்க, ஸோ உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஸ்கேன் பண்ணுறது உடனடியாக பாசிபிள் கிடையாது, நாடி பார்க்குறது பாசிபிலிட்டி கிடையாது. அப்போ எனக்கு எது ஹெல்ப் பண்ணுன்னு பார்க்கும்போது அவங்க டேட் ஆஃப் பர்த். இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற நேரத்தை வச்சும் சொல்லிட முடியும். ஆனால் எண்கள் இருந்தாலே போதுமானது. இப்போ டேட் ஆஃப் பர்த் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்க போதும்லாம் சொல்ல முடியுன்றதான் இது. ஸோ அதனால் இந்த எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் ஜோதிட முறை மற்ற ஜோதிடத்துக்கு என்ன மாறுபட்டது அப்படின்னா, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் இருக்குது. எப்படி இருக்குன்னா, மருத்துவ ஜோதிடம்னே இருக்குது. எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருந்தால் என்ன நோய்கள் வரும்னு இருக்குது. ஆனால் எண்ணியலில் மருத்துவ ஜோதிடம் சொல்லி இதற்கு முந்தைய அதிகமாக யாரும் பயன்படுத்தலை. அப்படின்றதால தான் இந்த முறையை வந்து நம்ம வந்து இப்போ சொல்லி கொடுத்துட்டும் இருக்கேன். அந்த முறையில் பார்க்குறது எளிதாகவும் இருக்குது நமக்கு. ஸோ அப்போ என்னென்னா, உங்கள் டேட் ஆஃப் பர்த் சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் முதல் விஷயமா உங்களுக்கு என்ன மாதிரி நோய்கள் இருக்குன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்வியல் குறித்து நம்ம சொல்ல முடியும். அதான் இதோடைய சிறப்பு. என்னோட லவ்வருக்கு நான் ஒரு ஜோசியம் பார்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை நான் சொல்ல விருப்பமும் படல. ஆனால் அவங்களோட மொபைல் நம்பர் வச்சு இந்த எண்ணியல் வாழ்வியல் மருத்துவம் ஜோதிடத்தில் நான் பார்க்க முடியுமா? எம்எஸ்டி எண்ணியல் வாழ்வியல் மருத்துவ ஜோதிடம் பிறந்த தேதி மாதம் வருடத்தை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். எண்ணியல் பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லி இருக்குது. அதில் வந்து நீங்கள் சொல்லலாம், அதாவது நீங்கள் பேசுகிற நேரத்தை வச்சு சொல்லலாம், மொபைல் நம்பரை வச்சு சொல்லலாம். இந்த மாதிரி அதாவது பேர் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ மொபைல் ஜோதிடம்னு வச்சுக்கலாம், கடிகார ஜோதிடம்னு வச்சுக்கலாம். எதை பார்த்து சொல்கிறோமோ அதை நான் எல்லாம் என்ன பண்ணுறேன்னா, ஒரேடியாக ஒரு விஷயத்துக்குள்ளே கொண்டு வரதுக்காக இப்போ எம்எஸ்டி எண்ணியல் பிரசன்னம்னு சொல்கிறேன். அதாவது நீங்கள் கூப்பிட்ற நேரத்தை வச்சே சொல்லிடலாம், நீங்கள் எதுக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனை என்ன, அப்படிலாம் சொல்ல முடியும். இதுக்கு முன்னாடி நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, நீங்கள் கொடுக்குற அந்த ரூபாய் தாளை வச்சுட்டு கூட பலன்கள் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுவும் இதில் பண்ண முடியும். எல்லாமே சாத்தியம்தான், எதுவும் மேஜிக் கிடையாது, எல்லாமே கணக்கு தான். ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், அதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக செய்வோம். அது மற்றவங்களுக்கு வேணால் மேஜிக்காக தெரியலாம், ஆனால் தெரிஞ்சுக்கிட்டோம்னா பெரிய விஷயமே கிடையாது. அப்போது நிச்சயமாக நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க மொபைல் நம்பர் வச்சும் கணிக்கலாம், அவங்க கூப்பிட்ட நேரத்தை வச்சும் கணிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பணம் எனக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணத்தை வச்சே சொல்லிடலாம். அந்த மாதிரியும் இதில் பண்ண முடியும். இங்கே தேவை எண்கள் தான். எண்களை வச்சு நிச்சயமாக எல்லாத்தையும் சொல்ல முடியும். சொல்லப்போனால் எண்கள் தான் எல்லாமே எண்கள் தான். எண்களுக்கும் இறைவனுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. தமிழ்வாளன் சார், ரொம்பவே நன்றி. நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே பொறுமையாக இருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நேர்காணலில் உங்களை சந்திக்கலாம் சார். கனெக்ட் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் அன்பும். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா, மக்களுடைய தேவைகளை கேள்விகளாக மாற்றி அதை மக்களை சென்றடையதற்காக நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிற அந்த பணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்தடுத்த நேர்காணலில் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் இங்கே தீர்வாக தொடர்ந்து நம்ம பேசலாம். அனைவருக்கும் நன்றி. சரவண பவம்.